நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இளம் பயிர்களை தடம் தெரியாத அளவுக்கு மழைநீர் மூழ்கடித்த நிலையில் பாதிக்கப்பட்ட உழவனின் வேதனையை நேரலையில் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின். பாதிப்படைந்த விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? எவ்வளவு ஏக்கர் விவசாய பயிர்கள் இதனால் சேதமடைந்திருக்கின்றன? விவரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் முடிவுற்று சுமார் 1,62,000 ஏக்கரில் சம்பா தாளடி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாகப்பட்டினத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. முக்கியமாக நேரடி விதைப்பில் முளைக்கப்பட்ட நெல்லானது முளைத்து 30 நாட்கள் ஆன நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக 30 நாட்கள் ஆன வளர்ந்த நெற்பயிர்கள் அனைத்துமே முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பாலையூர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சங்கமங்கலம், பாலையூர், செல்லூர், வடகுடி, தெத்தி, மேலநாகூர், அலிஞ்சமங்கலம், சங்கமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் முழுவதுமாகவே அந்த முளைத்த நெற்பயிர்கள் தெரியாத அளவிற்கு முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சுமார் 1 வார காலமாக இந்த மழைநீரில் உள்ள சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாகவே அழுகி போயிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் ஏக்கருக்கு 35,000 செலவு செய்து கைக்கு எட்டாத நிலையில் விவசாயிகள் பரிதவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது நம்மளுடைய விவசாயி தமிழ்ச்செல்வன் நம்மோடு இருக்கிறார். அந்த எவ்வளவு செலவு செய்திருக்கிறார், எவ்வளவு பாதிப்பா இருக்கிறது, அந்த வேதனையை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். வணக்கம். எந்த மாதிரியான பாதிப்பு நடந்திருக்கீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கு? நீங்க ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? இந்த பயிரை உங்களால மீட்டெடுக்க முடியுமா? நாங்கள் ஏக்கர் கிட்டத்தட்ட 35,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணையா. இந்த ஆரம்பத்தில் குருவைக்கு நெல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சம்பா தாளடியிலாவது நாங்கள் ஏதாவது சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். முதல்ல பெஞ்ச மழையில எல்லாமே முழுகி போச்சு, எல்லாமே நனைஞ்சு கிடந்துச்சு. 2 நாள் வெயில் அடிச்சாலும் மறுபடியும் வடைஞ்சி. நீங்க பாருங்க, அப்படியே சுத்தமாவே எல்லா ஊருமே வெள்ளக்காடாகி அப்படியே அழுகி கிடக்குது. இனிமே நாங்கள் 2வது சாகுபடியும் பண்ண முடியாது அவர் ஐயா கேட்ட மாதிரி. காரணம் வந்துட்டு ஜனவரி 28ஆம் தேதி மேட்டூர் அணை மூடுறது மரபு. பருவம் தவறி போச்சு. இனிமே மழை முடிஞ்சு போச்சுனாக்கா அப்புறம் எங்களுக்கு தண்ணி கிடைக்காது. எங்களுக்கு நிலத்தடி தண்ணி இல்லாத ஒரு மறு சாகுபடி எங்களுக்கு செய்ய முடியாது. தமிழக அரசு எங்களுக்கு ஒரு குழு அனுப்பி ஒரு கருணை காமிச்சு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி எங்களை ஆய்வு செய்தாங்கன்னா சிறப்பா இருக்கியா. அதாவது இந்த அடுத்த சாகுபடிக்கான பருவம் முழுமையாக நிறைவுபட்டு விட்டதனால இந்த சம்பா தாளடி பயிர் இந்த ஆண்டுக்கான அவங்களுக்கு சாகுபடி முழுவதுமாகவே பொய்த்து போயிட்டதாகவே விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மற்றொரு விவசாயி நம்மோடு இருக்கிறார். அவருடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, நான் பாளையூர்லேருந்து சிவகுமார் விவசாயி பேசுகிறேன். நாங்கள் குருவை போட்டோம், நல்லபடியாக விளைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மழை அந்த விளைச்சலையெல்லாம் சாஞ்சி விட்டு அதில் மிஷினை வச்சு அறுத்து கொண்டு சென்டரில் போட்டு 20 நாள் நெல்லை அடுக்கி வச்சுருந்தோம். அடுக்கி வச்சு பாருங்கள், நெல் போடக்கூடிய போது சென்டரில் போடும்போது பார்த்தீங்கன்னா நெல் முளைச்சி போய் தூக்கி சாக்கை எடுத்து மிஷினில் கொட்டும் போது பாதி நெல் முளைச்ச நெல், பாதி நெல் முளைக்காத நெல் மிஷினில் கொட்டுது, முளைச்ச நெல் முட்டையோட வீட்டுக்கு வந்துருச்சு. இதில் பாதி பார்த்தீங்கன்னா அதில் லாஸு. இப்போ அதுக்கு பிறகு கடன் உடனே வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா சம்பா நடுவு நட்டோம். அப்புறம் நேரடி விதைப்பு தெளிச்சது, தாளடி வேற தெளித்தோம். எல்லாம் இன்னைக்கு 20 நாள் ஆகுது. இன்னைக்கு 18 நாள் ஆகுது, தண்ணியிலே இருக்கு. அந்த தண்ணி வடியாமல் அந்த பாருங்க, இந்த இதுதான் அந்த நிலை, அந்த நாத்தோட நேரடி விதைப்போட நிலைப்பாடுகள். இது இந்த சம்பா விதை போடாது அந்த பயிர். இவ்வளவு சூழ்நிலை மறுபடியும் விவசாயம் நாங்கள் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ எங்களுக்கு பயிரோட காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்து நாங்கள் இனிமேல் சாகுபடி செஞ்சோம்னா இன்னொரு 2 மாசம் 3 மாசத்துக்கு தண்ணி வராது. அப்போ சாகுபடி பண்ண முடியாது. இப்போ விவசாயிகள் கெதி ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான வழிகளை ஏதாவது பண்ணணும். விவசாயிகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகையை ஏதாவது பண்ணுங்க. 2வது நிவாரண இன்சூரன்ஸ் எங்களுக்கு இதுவரையிலும் எந்த விதமான இதுவும் நான் பாளையூர் கிராமங்களுக்கு 5 ஆண்டு காலமாக எதுவும் கொடுக்கவே இல்லை. அதனால எங்களுக்கு நிவாரணங்கள் கொடுத்து இன்சூரன்ஸ் நிவாரணங்களை கொடுத்து ஏதாவது உதவி பண்ணாதான் விவசாயிகள் பொழைக்கலாம். இல்லைன்னா வர்ற ஆண்டுகளில் தரிசா போடணும். 2வது எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குடும்பத்தோட நாங்கள் சாகுறதா இருக்கிறதாங்கிற சூழ்நிலை இருக்கும். ரொம்ப நெருக்கடியாக இருக்கு. குடும்பங்களை நம்ம வாழ முடியாத. இப்ப பாத்தீங்கன்னா இங்க உள்ள பகுதியுடைய விவசாயிகளை நம்ம சொல்றாங்கன்னா அவங்களுடைய விவசாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலேயே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து அந்த வேளாண்மை துறைகளில் முறையான கணக்கெடுப்பு நடத்தி இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும். அதே போல மறுசாகுபடிக்கான அந்த உரம், நெல் விதைகளை இலவசமாக தொகுப்பாக வழங்க வேண்டும். ஆய்வு பண்ற அடுத்த ஆண்டுக்கு நிவாரணம் வழங்க வேண்டாம். தற்போது
உடனடியாக நிவாரணம் வழங்கும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பே இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின்.